இப்போ சடனா உங்களுக்கு ஒரு 100 crores உங்களோட அக்கௌண்ட்ல நாங்க கிரெடிட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க நெக்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் ஒரு சோர்ஸ் பார்ப்பேன், லீகல் சோர்ஸ்ன்ட்டு. லீகல் சோர்ஸாக இருந்தால் டிக்ளேர் பண்ணுவேன் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் வந்திருக்கு வந்து. ஃபர்ஸ்ட் டைம் இது சொன்ன ஆன்சர் நீங்க தான். ஏன்னா எல்லா சோர்ஸ்லேருந்தும் காசு வருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லீகல் சோர்ஸான்னு பார்ப்பேன் நான். அந்த டியூ டெலிஜென்ஸ் பண்ணிவிட்டு தென் டிக்ளேர் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு ரெவன்யூ வந்திருக்குன்ட்டு. ரெவன்யூ டிக்ளேர் பண்ணிவிட்டு தென் ஐ வில் ஸ்பிளிட் அவுட் இன் டு மை எக்ஸ்பென்சஸ், சேவிங்ஸ், அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்ற ஒரு பிளான் எடுத்துகிட்டு வரும். இதில் நான் படித்த ஒரு விஷயம் என்னன்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, உனக்கு வந்து ஆன்டிசிபேட் பண்ணுறத விட அதிகமாக காசு வந்திருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு மற்றவங்க கிட்ட ரிவீல் பண்ணுற இல்லையோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிவீல் பண்ணாத அப்படின்வாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஐ வில் நாட் ரிவீல் இட் டு எனி ஒன். எல்லாம் முடிச்சிட்ட பிறகு என் பிளானிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ டெல் தெம். ஸோ விசாலம்ன்ற பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் வார்த்தை அது. சாலம் சிட்ஸ் ஃபண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். யா